எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு கூறிய ஓமை இது. இயேசுவே கூறியது, இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று ஒரு நடுவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். விண்ணுலக தந்தையே, உமது அன்பான குழந்தையாகி எனக்கான உமது திட்டங்களுக்காக இன்று நன்றி கூறுகிறேன். உம்மிடம் கேட்கவும் உம்மை தேடவும் அன்னை மரியாவைப் போலவும் எஸ்தர் அரசியைப் போலவும் விடாமுயற்சியுடன் நீதிக்காக போராடிய விதவையைப் போலவும் உம்முடைய கதவை தட்ட இன்று எனக்கு உதவுவீராக. உமது தூய மற்றும் பரிபூரண திருவுளத்தை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் இடைவிடாது பாடுபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. என் வாழ்க்கைக்கான இறை திட்டத்தை நாடி இயேசுடைய கிறிஸ்துவுடைய இதயத்தை நான் இன்று தட்டுகிறேன். அவர் எங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நானும் என் குடும்பத்தினர் மற்றும் என் அயலார் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய அருளை வேண்டி இறைஞ்சுகிறேன். நீ என்னில் இருப்பது போல நான் எப்பொழுதும் உம்மில் இருக்கும்படி என் ஜெபங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்கவும், எமது தந்தை குழந்தை பிணைப்பு நிலையான வாழ்வை நோக்கி நடைபோடவும் எனக்கு உதவுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உமது கருணையை மட்டும் நம்பி வாழும் வரம் ஐயா. ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உமக்கே உரித்தாகுக. ஆமென்.